எல்லா வேலையும் பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணாமல் செஞ்சால் சொதப்பல் தான். எப்படி பிளான் பண்ணணும்? அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் உஷா ராமகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி எதை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஸ்லீப் மேனேஜ்மெண்ட். ஸ்லீப்பு மேனேஜ்மெண்ட்டா? என்னங்க தூக்கத்தில் என்னங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு இருக்குது? இதை போய் பேசுகிறீங்களேன்னு நினைக்காதீங்க. அந்த தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கமாக இருக்குது, எவ்வளோ தூங்குறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத அது நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு படுத்தமாக தூங்கினமான்னு தூங்கணும். அதுவே எவ்வளவு பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதை கொஞ்சம் அழகாக திட்டமிட்டு நம்மளுடைய நாளை அழகாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூக்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக வந்துடும். காலம் ரொம்ப தாமதமாக தூங்குகிற பழக்கம் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நேரமாக கழித்து தூங்குகிறோமோ தூங்கிட்டு திருப்பி காலையில் எவ்வளோ நேரம் கழித்து எழுந்துக்கிறோமோ எழுந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இதில் அவங்கவுங்களுக்கு சூட்டாகிற விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்றது கரெக்டு. இருந்தாலும் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, காலையில் அதிகாலை சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம். த கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலை சூரியன் நமக்கு நிறைய சக்தியை கொடுக்குது. அது காலை நேரத்தில் எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 4 மணி 5 மணி இல்லைனாலும் 6 மணிக்கு நம்ம முழிச்சிட்டு நம்ம வேலையை பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு இன்னும் அதிக சுறுசுறுப்பு இருக்குது. அதனால் நாம் கொஞ்சம் நேரத்தை சேமிக்க முடியுது. கால தாமதம் ஆக ஆக டைமும் ஆகிடுது, நம்ம வேலையை முடிக்க முடியறதில்ல. அதில் இந்த சூரியன் சூடாக வெயிலில் படுது, இல்லாட்டி நமக்கு வேர்த்து கொட்டுதுன்னும் போது அது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளை டயர்டாக்கிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பதிலாக காலை சூரியனை மட்டும் நாம் நம்மளுடைய சுவாசித்து அந்த ஒரு சக்தியை வாங்கிக்கிட்டோன்னா 2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலையை நாம் 3/4 மணி நேரத்தில் செய்ய முடியும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 1.25 மணி நேரம் நாம் அங்கே சேமிக்கிறோங்க. அதனால் அதை கொஞ்சம் அப்படி திட்டமிட்டு பண்ணிக்கலாம். இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு லேட்டாக உட்காந்து படித்தா நல்லா மண்டையில் ஏறும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதிகாலையில் எழுந்து படிக்கணும். அது எப்போ நமக்கு சூட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் உட்காந்து படித்தோன்னா அதில் கொஞ்சம் நேரம் சேமிக்கலாம். இப்போ நேரம் கழித்து படிக்கிறோன்றது இருந்தாலும் அந்த நேரம் கழித்து முழிச்சிட்டு அதுக்கு அந்த சமயத்தில் நாம் ஒரு கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி சும்மா தேவையில்லாமல் ப்ரௌஸ் பண்ணுறோமா, இல்லாட்டி சேட் பண்ணிகிட்ருக்கோமா, இல்லாட்டி யாரு கூடயோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோமா, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ரொம்ப ராத்திரி நிறைய நேரம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகுது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக மைண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 12 மணி 1 மணிக்கு தூங்கினோன்னா காலையில் எழுந்துக்கிறது தாமதம் மட்டும் இல்லாமல் ஒரு அவசர நிலைமை, அதை தாண்டி ஒரு விதமான அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் ஸ்லக்கிஷாக ஆகிடும் நம்மளுடைய காலை நேரமே. அதனால் நீங்கள் கடைசியில் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய நல்ல நினைவுகள், அன்றைக்கி நாம் நடந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் சிந்திச்சுட்டு நல்ல புத்தகங்கள் படித்தோ இசையை கேட்டோ அந்த மாதிரி நீங்கள் தூங்கினீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்துக்கக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கும். அப்போ காலையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 மணிக்கும் திட்டமிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பயாலாஜிக்கல் கிளாக், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் நாம் திருப்பி டெய்லி சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது புரிஞ்சுக்கும் அந்த டைமை. அப்போ நம்ம 10 மணி ஆனால் பசிக்குதுன்றமே, ஏன் அது அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்க நம்ம உடலுக்கு அது பழக்கமாயிடுது. அது மாதிரி 6 மணி ஆனால் நான் எழுந்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எழுந்துக்கிறது ஒரு மேட்டரே இல்லை. ஆக்சுவலாக எழுந்துக்கிறதுல இருக்கிற கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த படுக்கையை விட்டு எழுந்துக்கிற அந்த ஒரு சில நொடிகள் தான் கஷ்டமானது. எழுந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாம் என்னடா தூங்கிருக்கலாமேன்னு தோணவே தோணாது. அது அந்த படுக்கையில் இருக்கும்போது அது நம்மளை பிடிச்சி இழுத்து ஒரு அப்படியே போகாதேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை ஜெயிச்சு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு சக்ஸஸே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சுறுசுறுப்பாக பண்ணக்கூடிய தெம்பை தரும். ஸோ இது ஸ்லீப் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஸ்ட்ரெயிட்டாக அந்த தூக்கத்தை நம்ம சரியாக, ஏன்னா மனுஷ உடம்புக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா தான். இப்போ உங்களுக்கு புரிகிற இந்த காலத்து பாஷையில் சொல்லணுன்னா, மொபைலை சார்ஜில் போடுறீங்க, அது இவ்வளோ மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடுச்சு 100%ன்னு காமிக்குதுன்னா சரி ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னும் ஒரு 4 மணி நேரம் போட்டிங்கன்னா சேர்த்து ஆகுமா? ஆகாதில்ல. அந்த எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அதால் ஏற்றுக்க முடியும். அதே மாதிரி தூக்கம்ன்றது அந்த தேவையான எனர்ஜியை நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு அயற்சியாக இருக்குது, ஒரு நாளில் நிறைய டயர்டாக இருக்குது, தூக்கம் வருதுன்னா மேபி நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும்னு இருக்கலாம், இல்லை உங்கள் சாப்பாடு வழக்கத்தில் மாற்றம் இருக்கணும். இது எதையாவது அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாங்க ஒரு நாளைக்கு உங்களால் 2 மணி நேரம் 3 மணி நேரம்
நல்ல ஒரு வித்தியாசத்தை காமிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வாரத்துக்கு 15 மணி நேரம் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதே மாதிரி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டிருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துவதோட அதை தரமான நேரமாக நாங்கள் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டைமை வந்து நம்மளுக்கு சேமித்து கொடுக்கும். இன்னும் அதிக நாட்கள் சந்தோஷமாக வாழலாம். இதே பேட்டர்னில் இன்னும் ஒரு மேனேஜ்மெண்ட் நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.